அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, நீங்கள் சும்மா இருந்தால் போதும், உங்களை தேடி வரப்போகும் சொத்தும் சுகமும். ஆமாங்க, ராகு மற்றும் சூரியனுடைய சமசப்தம பார்வையினுடைய தொடர்பால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்ற பலங்களை நம்ம பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலை சனி வக்ர பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு, பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்கள். மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தனுசு ராசிக்கு ராசிநாதன குருவான் 8ஆம் வீடான கடகத்தில் உச்சமடைந்திருக்கிறார். மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது கேதுவான். உங்களுடைய நட்சத்திர அதிபதி சிம்ம ராசியில் தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். ஸோ இதனால் மூல நட்சத்திரக்காரங்க உழைப்பு, உங்களுடைய முயற்சி நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதில் ஒரு குறையும் இல்லை. எப்படியாவது வாழ்க்கையை மாற்றணும், எப்படியாவது நம்ம இதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு விடாமுயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதற்குண்டான பலன், அதற்குண்டான வெற்றி உங்களுக்கு கிடைச்சா கிடைக்கலையா இந்த 2026 மிக முக்கியமாக அந்த மாதிரியான ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய கிரகத்துடைய அமைப்பு மாறப்போகிறது. ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பயிற்சி அடைஞ்சு சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடு தான் பாக்கியஸ்தானம். அந்த 9ஆம் வீடு பாக்கியஸ்தானாதிபதியே சூரியன் தான். அவர் அந்த பாக்கியஸ்தானத்தில் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று அமர்வது சூப்பர். மேலும் உங்கள் நட்சத்திராதிபதி கேது அங்கே இருக்கிறார். கேதுவும் சூரியனும் ஒன்று இணைகிறார்கள். மேலும் மிக முக்கியமான முறையில் 3ஆம் வீடான கும்பத்தில் ராகுவான் அமர்ந்திருந்து இது நாள் வரையில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு தடையை கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 2 தடவை அலையணும் அப்படின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கும். எடுத்த உடனே அந்த முயற்சியில் உங்களுக்கு சக்ஸஸ் இருந்திருக்காது. நிறைய ட்ராவல், நிறைய பயணம், காரிய தடை இருந்திருக்கும். காரணமே ராகு 3ல் இருக்கிறது தான். இப்போ அந்த ராகுவை ஆட்சி பெற்ற சூரியன் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு, திருப்பி ராகும் பார்க்குறாரு. 2 கிரகம் சமசப்தம பார்வையோடு சேர்றாங்க. மேலும் 9ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சி கூட கேது உங்கள் நட்சத்திராதிபதி. அப்போது நீங்கள் எந்த ஒரு பதவிக்காக, எந்த ஒரு வேலைக்காக நீங்கள் இது நாள் வரையில் போராடி கொண்டிருந்தீர்களோ அது ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தானாக கிடைக்கப் போகிறது. முதல்ல நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களுடைய கோபம், அவசரம், வேகம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் சும்மா இருந்தால் போதும், நீங்கள் இது நாள் வரையில் எடுத்த முயற்சி, செய்த செயல்பாடுகள் போதும், அதற்குண்டான பலன் இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கப் போகுது. அதே போல் குழந்தை பாக்கியம், வாரிசு யோகங்கள் உண்டு, அரசியல் பதவி வாய்ப்புகள் உண்டு, அரசாங்க வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். அதே போல் ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கில் நடந்தால் அது கோர்ட்டு கேஸுக்கே போகாமல் பேச்சுவார்த்தைகள் மூலமாக முடியக்கூடிய தருணம் இது. அதேபோல் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் தேர்வுகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும். அரியர்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க. படிப்பு பாதியில் என்ன படிப்பை மீதி படித்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய யோகங்கள் இங்கே உண்டு. சில பேர்த்துக்கு கௌரவம் தான் முக்கியம்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த கௌரவத்திற்கு ஈக்குவலான, அந்த கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய உயர்ந்த பதவிகளோ வேலையோ அல்லது அந்தஸ்து அதிகாரங்களோ உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு யோகத்திற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். ஏன்னா கேதுவோடு சூரியன் இணைகிறார். அதேபோல் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய பாக்கியங்களும் இங்கே இருக்கிறது. இது போக உங்களுடைய ராசிநாதன் குரு 8ல் அமர்ந்திருக்கிறார் இல்லையா, அதனால் பெண்களுக்கு மாங்கல்ய யோகம், திருமண பாக்கியங்கள் நடந்தே தீரும். ஓகேங்களா. மிக முக்கியமாக ராகு சூரியன் தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டால், அதுவும் 3ஆம் வீட்டில், மேலும் 9ஆம் வீட்டில் சூரியன், இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மிக முக்கியமான முறையில் புதிய வண்டி வாகன மாற்றங்கள், புதிய வேலை மாற்றங்கள் மற்றும் உங்களுடைய 2வது திருமண வாழ்க்கைக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுக்குண்டான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. கண், காது, மூக்கு, தொண்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். ஓகேங்களா. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பண விளையாட்டு, இந்த ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, இந்த லாட்ரி டிக்கெட் அல்லது பணம் சம்மந்தப்பட்ட விளையாட்டுகளில் கலந்துட்டு அதில் ஜெயிக்கக்கூடிய, அதில் பணம் காசு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா. வியாபாரம் நல்ல விதத்தில் போகும். தொழில் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் வேலை பார்க்கக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அந்த வியாபாரத்தில் மேலும் விரிவுபடுத்துவீர்கள். சரிங்களா. கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் நடந்து அதில் ஒரு சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும்.
ஓகேங்களா? ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ராகு சூரியனுடைய சமசப்தம பார்வையுடைய தொடர்பின் மூலமாக நிச்சயமாக நீங்கள் சும்மா இருந்தாலே போதும், உங்களை தேடி சொத்துக்களோ சுகங்களோ வந்தே தீரும். சொந்த பந்தங்களும் உங்களை தேடி வரும். அதுக்கு காரணம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற அதிகார அந்தஸ்து, பதவி மற்றும் பெயர் புகழ். சரிங்களா? ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க. இந்த ஒரு நேரத்தில் நிச்சயம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகு கேதுவோடு, அதாவது நாகர்களோடு, நாக தெய்வங்களோடு இருக்கக்கூடிய விநாயகருடைய ஆலயங்களுக்கு சென்று விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். பெரியளவு வெற்றிகள் கிடைக்கும். எந்த ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்பு விநாயகருக்கு ஒரு விடலை தேங்காய் உடைத்து அந்த காரியத்தை தொடங்குங்கள். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மாற்றம் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.